Hello friends, welcome to Trident Chef. இந்த வீடியோல நாம ரொம்ப ஹெல்த்தியான புரோட்டீன் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 1/2 கப் வேர்க்கடலை, 1/2 கப் எள்ளு, நான் இதில் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் பிஸ்தா, 2 டீஸ்பூன் பாதாம், 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட், 2 டீஸ்பூன் பம்கின் சீட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துடலாம். நான் வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு வறுக்கிறேன். ஸ்டவ்வில் பேன் வச்சு இதில் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கிறேன். மேலே உள்ள ஸ்கின் எல்லாம் லைட்டாக வெடித்து கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் இதை நான் வறுக்கிறேன். பாருங்கள், வேர்க்கடலையெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். அடுத்து அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளை சேர்க்குறேன். இதையும் நல்லா வறுக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறேன், இல்லைனா இது சீக்கிரமாக கருகி போயிடும். இப்போ பாருங்கள், இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடுறேன். இது நல்லா ஆறட்டும். அடுத்து அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம் கூடவே பிஸ்தாவை சேர்க்குறேன். இந்த ரெண்டையும் நல்லா வறுக்கிறேன். இந்த இரண்டையும் லைட்டாக ஒரு நிமிடம் வறுத்த பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சன்ஃப்ளவர் சீடையும் பம்கின் சீடையும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வறுக்கிறேன். எல்லாமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இனி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இதையும் நான் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இதுவும் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிய பிறகு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை நான் ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கிறேன். இதில் தண்ணீர் எதுவும் சேர்க்காம லைட்டாக குறகுறப்பாக அரைத்து எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் நம்ம அரைத்து எடுத்ததை எடுக்கிறேன். பாருங்கள், லைட்டாக குறகுறப்பாக அரைத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து அதே மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற எள்ளை எடுத்துக்கிறேன். இதையும் லைட்டாக பவுடர் பண்ணி எடுத்துடுறேன். ரொம்ப நல்லா பவுடர் பண்ணிடாமல் 80% அளவு இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து அதே மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பாதாம், பிஸ்தா, நட்ஸ் எல்லாமே எடுக்கிறேன். இதையும் லைட்டாக பவுடர் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், எல்லா நட்ஸையுமே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஸ்டவ்வில் பேன் வச்சு இதில் 1/2 கப் துருவிய தேங்காய் எடுத்துக்கிறேன். இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிறது வரைக்கும் இதை லைட்டாக வறுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிடம் வறுத்தா போதும். பாருங்கள், தேங்காயில் எந்த ஈரப்பதமும் இல்லாமல் நல்லா வறுத்தாச்சு. இந்த தேங்காவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் பவுடரில் சேர்த்துடலாம். இது கூடவே 4 டேட்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண 2 அத்திப்பழம், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்ல ஹெல்த்தியான ப்ரோட்டீன் நட்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 200 கிராம் வெல்லம் எடுக்கிறேன். இதில் 1/4 கப் தண்ணீர் சேர்க்குறேன். இந்த வெல்லம்லாம் தண்ணீர்லாம் நல்லா உருகட்டும். இது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். ஒரு கம்பிப்பதம் அளவு வரது வரைக்கும் இதை நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு கம்பிப்பதம் அளவுக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இனி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்த ஸ்டவ்வில் பேன் வச்சு ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை இதில் எடுக்கிறேன். இதனால இதில் உள்ள தூசி எல்லாமே போயிடும். அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் பவுடரை சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நம்ம இதில் சர்க்கரை சேர்க்காம வெல்லம் மட்டும் சேர்க்கறதுனால இதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ட்ரைடன்ட் செஃப் சேனலில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா திக்காக வரது வரைக்கும் நான் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். அப்போ தான் நம்மளே லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இனி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு நெய் தடவிய பிளேட்டில் நான் எடுத்துக்கிறேன். நெய் இல்லைனா எண்ணெய் தடவாத பாத்திரத்தில் நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா இது பிளேட்டில் நல்லா ஒட்டிடும். அதனால கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் ஏதாவது தடவின பாத்திரத்தில் இதை மாற்றிடுங்க. லைட்டாக இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். அப்போ தான் இது கொஞ்சம் சீக்கிரமாக ஆறிடும். கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு வந்த பிறகு நம்ம இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ப்ரோட்டீன் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த லட்டு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியான ப்ரோட்டீன் லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.